புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது நம்ம தமிழர்கள் தமிழ் புத்தாண்டை தான் நம்ம வந்து விசேஷமாக கொண்டாடணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்துட்டு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது வரக்கூடிய ஏப்ரல் 14 தொடங்க இருக்குது. நம்மளுடைய தமிழர்களுடைய ஒரு பண்பாட்டில், நம்மளுடைய கணித முறைகளில், நம்மளுடைய சாஸ்திர முறைகளில் முன்னோர்கள் வகுத்து கொடுத்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை 1 தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு. பிறக்க போகிற தமிழ் புத்தாண்டு இந்த சித்திரை 1 அப்படிங்கிறது விஸ்வாசு வருடம். அதாவது 60 வருடங்கள் தமிழருக்கு பிரபவ விவ சுக்ல பிரமோத்துத பிரம்மோத்பத்தி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதானியா அப்படின்ட்டு 60 வருடங்கள் தமிழ் வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் 39வது வருடமானது விஸ்வாசு வருடம். இந்த வருடத்தை நோக்கி தான் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம். நம்ம தமிழர்களுடைய கலாச்சாரப்படி பல்வேறு மதங்களும் பல்வேறு இனங்களும் பல்வேறு கலாச்சாரங்களும் இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய ஆதி கர்த்தா, ஜோதிட சாஸ்திரத்தினுடைய ஆதி கர்த்தா அப்படிங்கிறவங்க தமிழர்கள் தான். அப்படிங்கிறதுல எல்லளவு கூட மாற்றம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துக்கு சாஸ்திரத்தையும் நாள்காட்டியும் வான சாஸ்திரத்தையும் தொகுத்து கொடுத்தவங்க யாருன்னு கேட்டால் நம்ம தமிழர்கள். நம்ம தமிழ் புத்தாண்டை நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு மற்றவங்களுடைய கேலண்டர் எடுத்து நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். இது மிகப்பெரிய ஒரு தவறு. இந்த இடத்துல நம்மளுடைய தமிழ் புத்தாண்டை நம்ம பின்பற்றணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை நம்ம வச்சுட்டு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற அமைப்பையும் தமிழ் புத்தாண்டு என்ன, தமிழ் புத்தாண்டுடைய சிறப்புகளையும் நம்ம வந்து பேசுவோம். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முன் தோளும் கடம்பும் என் கண்முன் வந்து தோன்றினேன். அதாவது நம்மளுடைய தமிழ் கடவுள் அப்படிங்கிறவர் முருகன் தாங்க. அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகன் தாங்க. முருகன் தான் தமிழ் கடவுள். அதாவது அவருடைய பிறப்பு வேணால் நம்ம வந்து சிவன் பார்வதி அப்படி இப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் தமிழுக்கென்ற ஒரு கடவுள், தமிழினுடைய ஆதி கர்த்தா அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா முருகன் தான். ஸோ அதனால் நம்ம முருகனை வணங்கி நம்ம இந்த பதிவை தொடர்வோம். சித்திரை 1 அப்படிங்கிறது ஏப்ரல் 14 ஆங்கில கணக்குப்படி. ஆங்கில கணக்கை தயவு செஞ்சு யாரும் எடுத்துக்க வேணாம். ஆங்கில நாள்காட்டி தவறானது தான். இது வந்து நம்ம சவால் விட்டே சொல்லலாம். ஒரு 15 நாட்கள் ஆங்கில நாட்காட்டியில் காணாமல் போய் அதை தேடி கண்டுபிடிச்சி அதுக்காக நாட்களை திருத்தின ஒரு வரலாறு நம்ம வரலாறு இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னையிலேருந்து இன்னும் நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு கிரகணத்தை ஆதி காலத்திலே குறித்து வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள். ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய தமிழ் வருடப்பிறப்பான விஸ்வாச வருடப்பிறப்பு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை அன்னைக்கு பிரதமை திதியில் சுவாதி நட்சத்திரத்தில் வஜ்ரம் நாமயோகத்தில் கௌளவ கரணத்தில் பிறக்க இருக்குது. இந்த சித்திரை 1 தாங்க கேரளாவில் ஐயப்பனுக்கு நடை திறப்பு முதல்ல நடக்கக்கூடிய நாள் அப்படின்னா சித்திரை விசு அப்படின்னு சொல்லுவாங்க. விசு அப்படின்னா சமப்படுத்துதல் அப்படின்னு பேர். சித்திரை விசு அப்படிங்கிறத கேரளாவில் விசேஷமாக கொண்டாடுறாங்க. ஏன்னா நம்மகிட்டேருந்து பிழிஞ்சு போன ஒரு மொழி வந்து மலையாளம் அப்படிங்கிறது. சரி, விஸ்வாசு வருடத்துக்கு நம்ம முன்னோர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விஸ்வாசு அப்படின்ற சொல் வந்துட்டு நேர்மை, நீதி, செல்வம் அப்படின்னு உயர்ந்த ஒரு அர்த்தத்தை வச்சுருக்காங்க. நம்முடைய தமிழ் மொழிக்கு நம்ம தமிழ்லேயே அர்த்தங்கள் தேட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. சரி, இந்த விஸ்வாசு வருடம் அப்படிங்கிறது நேர்மை, நீதி, செல்வம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வருது இந்த சொல் அப்படிங்கிறது. இந்த விஸ்வாசு வருடத்துக்கு உண்டான பலன்களாக நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வாசு வருடம் தன்னில் வேளாண்மை ஏறும், பசுமாடும் மாடும் பழிக்கும், சிசு நாசம், மறையோர்கள் வாழ்வார்கள், மாதவங்கள் மீறுமே, மற்றுலகில் உண்டு மலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றுலகில் உண்டு மலை அப்படின்னு முடிக்கிறாங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடம் விஸ்வாசு வருடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு 60 வருடங்களுக்கு ஒரு முறை 39 ஆண்டாக பிறக்கக்கூடிய இந்த விஸ்வாசு வருடமானது வருகின்ற காலகட்டத்தில் எல்லாம் வேளாண்மை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாடும் பழிக்கும் அப்படின்னா நம்மளுடைய பசுமாடுகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையும். மாடு ஆடுகளுக்கு ஒரு நல்ல தீவனங்கள் கிடைத்து அதுவும் நல்ல செழித்து வரும். ஆதி காலத்தில் வந்து மாடை தான் செல்வமாக குறிப்பிட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து பணம் அப்படின்ற ரூபாய் தாள்களை நம்ம வந்து பணமாக குறிப்பிட்றோம். ஒரு முன்னோர்கள்லாம் வந்து மாடு எவ்வளோ இருக்குது, மாட்டினுடைய அந்த குப்பை வந்து வேஸ்ட்டெல்லாம் எங்கே ஒரு மனிதன் வந்து எங்கே சேகரிக்கிறானோ அதை போய் முதல்ல பார்ப்பாங்கங்க. அதை வச்சு தான் அவனுடைய செல்வம் என்னன்றதை குறிப்பிட்டு பொண்ணு கொடுக்குறதா இருக்கட்டும், பொண்ணு எடுக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் நம்முடைய மரபில் இருந்து வந்த ஒரு விஷயம். ஸோ அப்போ இத்தனை மாடுகள் இருந்தால் தான் அவன் செல்வந்தன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து முன்னோர்கள் நமக்கு காமிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட பசுமாடுகள் மாடும் பழிக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அங்கே குறிப்பிட்டிருக்காங்க. சிசு நாசம் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாங்க.
மறையோர்கள் வாழ்வார்கள். மறையோர்கள்னு யாருன்னு கேட்டிங்கன்னா சமுதாயத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய பெரியவங்க, மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க வாழ்வாங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க. மாதவங்கள் மீறுமே அப்படின்ற ஒரு வார்த்தையும் வருது. மாதவங்கள் மீறும் அப்படின்னா ஒழுக்கக்கேடான செயல்பாடுகளில் மனிதர்கள் நடக்க வேண்டிய காலகட்டங்கள் வரும். ஒழுக்கக்கேடுனா என்னங்க? இந்த விரல் தான் ஒழுக்கக்கேடு, இந்த ஒற்றை விரல் தான். இந்த விரலை வச்சு தான் நம்ம பட்டனை அமுக்கிறோம், காசு வாங்கிட்டு அமுக்கிறோம். இதுதான் மாதவங்கள் மீறுமே அப்படின்றது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் மனசாட்சிக்கு துரோகம் செய்யாமல் யார் நீதி பரிபாலனம் செய்வாங்க அப்படின்றத தெரிஞ்சு சரியான வாக்களித்து நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத இங்கே மறைமுகமாக இந்த விசுவாச வருடத்தினுடைய வெண்பா பாடல் அப்படிங்கிறது நமக்கு சுட்டி காட்டுது. இந்த சித்திரை வருட பிறப்பானது மகர லக்னம்னு சொல்லக்கூடிய சர லக்னங்களில் விழுகுது. எப்படின்னு கேட்பீங்க? தமிழனுடைய கணக்குப்படி சூரியன் எப்போது கிழக்கு வானில் உதிக்கிறதோ அதுதான் லக்னம். ஸோ சித்திரை மாதம் 1ஆம் தேதியானது உதிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது கிழக்கு வானத்தில் சூரியன் உதிக்கக்கூடிய அந்த டைம் அப்படிங்கிறது 2:22 அதிகாலை மணி 2:22க்கே சூரியன் கிழக்கு வானத்தில் உதிச்சிடறாரு. அப்போ அது லக்னமாக போட்டுக்கணும், இந்த வருடத்தினுடைய பிறப்பு லக்னமாக போட்டுக்கணும். ஸோ அப்படி நம்ம போடும்போது மகர லக்னம் சர லக்னத்தில் விழுகுது. முன்னோர்கள் சித்திரை 1ஆம் தேதி அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அந்த 1ஆம் தேதி தொடங்கக்கூடிய லக்னத்தை கண்டறிஞ்சு அதுக்கான பலன்களை பஞ்சாங்கங்களில் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் சர லக்னமான மகர லக்னத்தில் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பிறகுது. இது ஒரு விசேஷமான ஒரு விஷயந்தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மகர லக்னத்துக்கு அதிபதியான சனி பகவான் ஒரு பலமான ஒரு நிலையில் வருடப்பிறப்பின் போது இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு அமைப்பில் இந்த வருடப்பிறப்பு அப்படிங்கிறது விஸ்வாச வருடம் பிறக்கின்றது. ஸோ இந்த விஸ்வாச வருடம் பிறக்கும் போதே நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சாச்சு, இந்த வருடம் நன்றாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, இதை சித்திரை மாதம் தான் நீங்கள் தமிழருடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்றீங்களே, இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறது. புறநானூறு அப்படின்ற ஒரு தமிழ் இலக்கியம் இருக்குது. அதில் போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா தலைநாள் பூத்த பொன் இணர் வேங்கை அப்படின்ற சொல்லும், கனிவேங்கை நன்னாளே நாடி மலர்தலால் அப்படின்ற வார்த்தை வரும். அதாவது சித்திரை மாதத்தில் பூக்கள் அதிகமாக பூத்து குலுங்கும். அதனால தலைநாள் அப்படின்ற சொல்ல யூஸ் பண்ணுறாங்க. தலைநாள்னா முதல் மாதம் அப்படின்னு, தலை மாதம் கடை மாதம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. கனிவேங்கை நாடி மலர்தலால், கனிவேங்கை நல்லான் நாடி மலர்தலால், அந்த பூக்கள் பூக்கிறதுனால அந்த கனிவேங்கை மாதம் அப்படிங்கிறதையும் தலைநாள் பூத்த பொன் இணர் வேங்கை அப்படின்ற சொல்லும் புறநானூறு அப்படின்ற இலக்கியத்தில் தமிழ் மாதம் முதல் மாதம் சித்திரை மாதம்ன்ற குறிப்பீடு அங்கே இருக்குது. சரிங்களா? வண்ண மலர்கள் பூத்து குலுங்கக்கூடிய ஒரு பொன்னான மலர்கள், பொன் போன்ற மலர்கள். இன்றைக்கும் கேரளாவில் ஒரு மஞ்சள் நிறத்தில் தங்க நிறத்தில் பூக்கக்கூடிய பூக்களை பறித்து அவங்க விசேஷத்துக்கு சித்திரை 1 அன்னைக்கு கொண்டாடுறாங்க. அவங்க தமிழ் பண்பாடை பின்பற்றுறாங்க அப்படின்றத இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த சித்திரைக்கு அதிதேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு தான் காக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாவிஷ்ணு எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார், சித்திரை மாதம் விசேஷங்களை கொண்டாடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். 100% கொண்டாடலாம். ஏன்னு கேளுங்க. இதுக்கு உதாரணம் ராமர் தான். ராமர் பட்டாபிஷேகம் ஏற்ற மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதங்க. அப்போது விலக்கப்பட்ட மாதங்கள் அல்ல, இது விசேஷத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம்தான். பகவத்கீதையிலே ஒரு வார்த்தை வருது, ருதுக்களில் நான் வசந்த ருதுவாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார். நம்மளுடைய வாக்கியம்ல, இது பகவானுடைய சொல். அப்போ வசந்த ருது அப்படின்றது எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை 1 தான் வசந்த ருதுனுடைய தொடக்கம். வசந்த காலம் அப்படிங்கிறது வெயில் காலம் அப்படின்னு தான் பேர், கோடை காலம் அப்படின்னு பேர். வசந்த காலமானது சித்திரை வைகாசி, இந்த 2 மாதத்தையும் வசந்த காலம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க சமஸ்கிருதத்தில். அப்போ இந்த வசந்த காலம் எனக்கு பிடித்த ருது அப்படின்னு சொல்கிறாரு கிருஷ்ணர். ஸோ ராமர் பட்டாபிஷேகம் ஏற்றுக்கிட்ட நாட்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம். அப்போ சித்திரை மாதம் புது வீடு வாங்கலாம், புது வீடுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணலாம், புது மனை எழுப்பலாம், மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மங்கள காரியங்கள். இது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு விஸ்வாச ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான ஆண்டு. மன அழுத்தங்கள் இருக்க தான் செய்யும், அதை ஒதுக்கி வைங்க. என்னெல்லாம் கிடைக்க போகுது? பண வரவு தாராளமாக இருக்கும். பண வரவுகள் மூலமாக உங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் நிவர்த்தி செஞ்சுக்கலாம்.
நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட சப்போர்ட் கிடைக்கும். மனநிறைவான குடும்ப வாழ்க்கை, குடும்ப சந்தோஷமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கும். குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு அந்த பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். திருமணம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கூடி வரும். அதாவது உங்களுடைய முழு திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இந்த விசுவாச ஆண்டு தான். உங்களுடைய முழு உழைப்பையும் போடுங்க. உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமாக இருக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. குடும்பத்தில் ஏதேனும் ஒரு சுப காரியங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும். அது நல்ல காரியமாக இருக்கும், சுப நிகழ்ச்சிகளாக இருக்கும், சந்தோஷமான ஒரு சுப காரியங்களை நீங்கள் செய்வீங்க. அதன் மூலம் நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க. மீனராசி இது காலப்புசு தத்துவத்தில், அதாவது மேஷம் ரிஷபம் எண்ணி வரும்போது கடை ராசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இறுதி ராசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மீன ராசிக்கு அன்பு, பாசம், நேயம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்கும். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசமாக நடந்துக்குவாங்க, ரொம்ப அஃபேராக நடந்துக்குவாங்க, எல்லார்ட்டையும் அன்போடையும் பாசத்தோடையும் பழகுவாங்க. அப்படிப்பட்ட மீனராசிக்காரங்களான நீங்கள் உங்களுக்கு இந்த வருடம் விசுவாச வருடம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய குணத்தை கொஞ்சம் ஆய்வு செஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய குணம் அப்படிங்கிறது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி, பொது நலன் கருதக்கூடிய ராசி. ஸோ பிறருக்காக வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ராசி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும்னா நல்ல ராசி, அருமையான அற்புத குணங்களை கொண்டவங்க அப்படின்னு நம்ம சிம்பிளாக எளிமையாக சொல்லிவிட்டு கடந்து போவோம். உங்களுடைய குணங்கள் ரொம்ப ஏற்புடையதாக இருக்கும், இந்த சமுதாயத்தால் போற்றக்கூடியதாக இருக்கும். சரிங்க, மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. உங்கள்கிட்ட பணம் இருந்தால் கூட பணத்தை கொடுத்து கூட ஆலோசனை சொல்லுவீங்க. அந்தளவுக்கு ஆலோசனை கொடுக்கறதுல ஆதிக்கம் செலுத்துவீங்க. ஆனால் அந்த ஆலோசனையை நீங்களே கடைபிடிக்கிறீங்களா அப்படின்றது ஒரு சந்தேகமான விஷயந்தான். சரி, ஓகே. உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சந்திரன் மேலே சனி, 4ஆம் இடத்து குரு, 6ஆம் இடத்துக்கு கேது, 12ஆம் இடத்து விரைய ராகு அப்படின்னு பேர். ஸோ இந்த கிரக நிலைகள் பாதிப்பை தருமா, வெற்றியை தருமா, வீழ்ச்சியை தருமா, ஜெயிப்போமா தோப்போமா அப்படின்ற ஒரு கேள்வியோடு தான் நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா உங்களை பயமுறுத்திருப்பாங்க ஜென்மச்சனி அப்படின்னு சொல்லி. ஜென்மச்சனி தான், நான் இல்லைன்னு மறுக்கலை. பாரப்பா 12 ஜென்மம் 2 பாங்கான முடவன் சஞ்சார நாளில் சீரப்பா சிறுநோயும் அம்மை வீதி சிவசிவா ஜலபமியும் நோயும் பாரு கூரப்பா குடியோடி போகச் செய்வான் கொற்றவனை குடும்பத்தில் களவு போகும் வீரப்பா வெகுபேருக்கு கொடியோனாகி விளம்புவான் புவிதென்று விளம்பக்கேறு அப்படின்னு சொல்லி நம்ம புலிப்பாணி சித்தரையா பாடல் கொடுக்குறாங்க. அவர் ஒன்றும் எதுவும் தெரியாமலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட குடியோடி போக செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு ஜென்மச்சனின்ற ஒரு பாதிப்பை சொல்லியிருப்பாங்க. அப்படித்தானா அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஆய்வு செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஸோ சந்திரன் மேலே சனி வரும்போது மன குழப்பங்கள், மன போராட்டங்கள், மன சஞ்சலங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறது இயற்கையான விஷயந்தான். இதுக்கு தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தீர்வு இருக்குது. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். தயவு செஞ்சு தங்களுடைய பொன்னான நேரத்தை இதுக்காக செலவிடுங்க. மற்றும் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஜோதிடம், வாஸ்து, ஆன்மீகம், பரிகாரம், ராசி பலன் இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே வரோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் நம்மளோட வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சரிங்க சார், இப்போ உங்களுக்கு குடும்பம் அப்படின்ற அமைப்பை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சார், அதில் மாற்றம் இல்லை. கணவன் மனைவி புரிஞ்சுக்கணும், மனைவி கணவனை புரிஞ்சுக்கணும். இயற்கை தத்துவத்திலே உங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பு இருக்காது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கு இடம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். இது வெறுமனே கோச்சார கிரக அமைப்பு மட்டும்தான், உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் பிறப்பு ஜாதகத்தினுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் அனுபவிக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க. இந்த ராசி பலன் சொல்கிற விஷயமே முதல்ல தவறான ஒரு விஷயந்தான். கோச்சார கிரகங்கள் ஒரு சம்பவத்தை 20% மட்டுமே முடிவு செய்ய முடியும். இதை கேட்டுட்டு நீங்கள் உடனே ஐயோ போச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் மன அழுத்தத்துக்குள்ளே போயிடக்கூடாது. நான் திரும்பவும் தெளிவாகவும் சொல்கிறேன், உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் ஒரு விஷயத்தை முடிவு செய்யும். உங்களுக்கு இயற்கையிலேயே திருமண வாழ்க்கை சோபிக்காது அப்படின்ற அமைப்பு இயற்கையிலே உண்டு. அதை உங்களுடைய ஆஸ்தான ஜோதிடர்கள்ட்டையோ அல்லது எங்களை மாதிரி ஜோதிடர்கள்ட்டையோ கொடுத்து ஜாதகத்தை தெளிவாக பார்த்து முடிவுக்கு வாங்க. ரெண்டாவது, கேந்திரம் ஏறியக்கூடிய குருபவன் நன்மை செய்வார்னா நிச்சயம் நல்ல விஷயத்தை செய்வார். என்னென்ன விஷயங்களுக்கு? குடும்பம், குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை, குழந்தை சம்பந்தமான விஷயங்கள், குழந்தைகளுடைய எதிர்காலம், குழந்தைகளுடைய படிப்பு, பொருளாதாரம், சொத்து சேர்க்கை, இதுக்கெல்லாம் நல்லாவே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு வீடு கட்டிட்டேன் சார், கிரகப்பிரவேசம் பண்ணல, உடனடியாக பண்ணுங்க. ஒரு வீட்டில் ஒரு சுபகாரியம் பண்ணணும் சார், பெண்டிங் நிற்கிது, அதை செய்யுங்க. முதல்ல 6ஆம் இடத்துக்கு எது கடனை கொடுக்கும், கடனை வாங்கி சுபகாரியத்தை பண்ணுங்கள் சார். இல்லை சார், நான் எல்லா சுபகாரியமும் முடிச்சிட்டேன் சார், இப்போ என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னா ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுங்க.
10 பேரை கூப்பிட்டு வீட்லேயோ அல்லது ஒரு ஆலயங்களுக்கோ போய் முகம் சுளிக்காமல் சாப்பாடு போடணும். வீட்டுக்கு அழைச்சி சாப்பாடு போடுறீங்கன்னா கணவன் மனைவி சேர்ந்து உபசரித்து அவங்கள அனுப்பிச்சி விடணும். அவங்களுக்கான மதிப்பு மரியாதைகளை கொடுத்து உபசரிக்கணும். அதாவது மக்கள் சந்தோஷப்பட்டாலே இறைவன் சந்தோஷப்படுவான்றது விதி. அந்த மாதிரியான சம்பவங்களை நீங்கள் நடத்துங்க, ஜென்மச்சனியெல்லாம் பாதிக்காது. இதுதான் உண்மை. உங்களுக்கு 8ஆம் இடத்த குருபவன், 10ஆம் இடத்த குருபவன், 12ஆம் இடத்த குருபவன் ஒரு சேர பார்க்குறாங்க. 8, 10, 12 பாவங்கள் திடீர் அதிர்ஷ்டத்தையும் தொழில் வளர்ச்சியும் தொழில் வெற்றியும் நீண்டகால முதலீடுகளையும் சொல்லுது. ஆனால் இந்த நேரம் நீண்டகால முதலீடுகள் எதுவும் போட வேண்டாம். அதே சமயத்தில் பழைய தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அது நஷ்டத்தில் போகுதுனாலும் பரவாயில்ல, பொறுமையாக அந்த தொழிலை விட்டுறாமல் கடைப்பிடிங்க. அது மட்டும்தான் நீங்கள் செய்யணும். தொழிலை மட்டும் விட்டுறாதீங்க. தொழிலை கொஞ்சம் தொய்வு வருந்தான், நஷ்டம் வருந்தான், இல்லைன்னு நான் சொல்ல, லாபம் வருதுன்னு நான் சொல்லலை. நஷ்டத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்தாமல் ஓரளவுக்கு அப்படியே ஓட்டுங்க. ஆடம்பரமான விஷயங்கள், அலங்காரமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. என்ன தேவையோ அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. குழந்தைகளுக்கு அத்தியாவசியமாக என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. வீடு கட்டுங்க, அது குழந்தைகளுக்கான ஒரு அமைப்பு. குழந்தைங்களுக்கு திருமணம் செய்யறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. இப்போ வயசு வந்த பிள்ளைங்க இருக்காங்க, 25 வயசு அப்படின்னா அந்த பையனோ பொண்ணோ ஒரு மேட்ரிமோனியில் போய் அதை பதிவு பண்ணி வைங்க. முதல்ல பையன் நம்ம நல்லா அழகாக ஒரு முடி வெட்டிட்டு நல்லா நீட்டாக வந்து முகம்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி மேட்ரிமோனியில் பதிவு பண்ணி வைங்க. திருமணத்துக்கான ஏற்பாடு வேலைகளை பூரா செய்யுங்க. அங்கே உங்களுக்கு எந்த பாதிப்புகளும் வராது. குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுபமான ஒரு அமைப்பு தான் இருக்குது. பொருளாதாரத்துக்கு கொஞ்சம் பற்றாக்குறை அப்படின்ற அமைப்பு மீன ராசிக்கு இந்த விஸ்வாச வருடத்தில் உண்டு. விஸ்வாச வருடமே 39ஆவது வருடம் தமிழ் வருடத்தில். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வாச வருடத்துக்கான பலன்களை சொல்லும்போது, விஸ்வாசு வருடம் தன்னில் வேளாண்மை ஏறும், பசுமாடும் மாடும் பலிக்கும், சிசுநாசம் மறையோர்கள் வாழ்வார்கள், மாதவங்கள் மீறுமே, மற்றுலகில் உண்டு மலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாடலுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த விஸ்வாச வருடத்தில் வேளாண்மையும் பசுமாடுகளும் பலிக்கும், நல்லபடியாக இருக்கும். மறையோர்கள் அதாவது ஆசிரியர்களும் ஜோதிடர்களும் இந்த மாதிரி முக்கியமாக சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்களும் நல்லபடியாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் மீன ராசிக்காரங்களாக இருக்கீங்க, இந்த துறைகள் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஜோதிடராகவோ ஒரு குருமார்களாகவோ ஒரு வழிகாட்டியாகவோ இருக்கீங்கன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஒரு வாத்தியாராக இருக்கீங்கன்னா நீங்கள் எந்த கவலைக்கும் போக தேவையில்லை. நீங்கள் தான் வாழ்வீங்கன்னு சுருதியில் அந்த காலத்திலே ரிஷிகள் சொல்லிட்டாங்களே. ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்ற பலன்களை நான் குறைத்து தான் சொல்லுவேன். அப்படி தான் இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கருத்து இடமில்லை. தொழில் வளர்ச்சியை குறிக்குமே தவிர நீங்கள் இருந்த ஒரு தொழிலிருந்து டல்லாகி பின்வாங்கி போயிட மாட்டீங்க. முன்னேற்றத்தில் ஒரு படி குறைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ பாசிட்டிவான விஷயங்கள் தான், சுப காரியங்கள் செய்யக்கூடிய காலகட்டம் தான். குழந்தைகளால் எதிர்காலம் அவங்களுடைய ஒரு விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. குழந்தைகள் என்ன சேட்டை பண்ணுவாங்க, அது வந்து இயற்கையான ஒரு விஷயம்தான். அதை போட்டு நீங்கள் பெருசுபடுத்தக்கூடாது. 6ஆம் இடம் கடனை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் சிக்கல் வரும். அதை ஜோதிடர்கள் அணுகி சரி செஞ்சுக்கோங்க. திடீர் உயில் தான செட்டில்மெண்ட், இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். மீன ராசிக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் தொழிலை எடுத்து பண்ணுறீங்களா, சூப்பராக இருக்குங்க, அற்புதமாக இருக்கும். அந்த தொழிலை நீங்கள் அழகாக கன்டினியூ பண்ணலாம். லாபம் பெரிய மடங்கு இருக்கும், நஷ்டத்துக்கு வராது. ஒரு முக்கியமான ஆட்களை போய் பார்க்கணும் சார், போய் பாருங்கள் இந்த காலகட்டத்தில். இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குது, அதெல்லாம் வேணாம், நீங்கள் போய் பாருங்கள். நல்ல ஒரு இன்சூரன்ஸ் கிடைக்கும், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தொழிலில் தெரியும். அதை செய்யுங்க. அதை விட்டுவிட்டு கவலைப்படுறத முதல்ல நிறுத்துங்க. ஆலய வழிபாடுகளை எடுத்துக்கங்க, கோயிலுக்கு போங்க, கணவன் மனைவி குழந்தைகளோடு சேர்ந்து போங்க. அது ஒரு விரயம் தான், சுப விரயமாக அதை பண்ணுங்கள். அது செய்ய வேண்டிய செலவு தானே, அது செய்யாமல் இருக்க முடியுமா? அந்த மாதிரி அத்தியாவசியமான விஷயங்களை செய்யும்போது உங்களுக்கு அசுப விரயங்கள் நிச்சயமாக நடக்காது. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் அகலக்கால் வைக்காதீங்க. தொழிலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துலையும் அகலக்கால் வைக்காதீங்க. கடன் வாங்க யோசிங்க. பெரிய பெரிய தொகையை அமௌண்ட்டை கடன் வாங்காதீங்க. நம்மகிட்ட நகை இருக்குது, நம்மகிட்ட சொத்து இருக்குதுன்னு நினச்சிட்டு வாங்காதீங்க. கட்ட முடியாமல் தடுமாறுவீங்க. அப்போ தான் புரியும். அதாவது சார், ஒருத்தட்ட எதுவுமே இல்லை, அவர் போய் ஒரு வீம்புக்கு ஒரு வீட்டை கட்டுறாரு. எப்படி வீம்புக்கு வீட்டை கட்டுறாரு? வீம்புக்கு வீடு கட்டலாமா? கண்டிப்பாக கூடாது. வாழ்நாளில் செய்யக்கூடிய தவறு வந்து வீம்புக்கு வீடு கட்டுறது. ஏன் ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்துட்டு போகலாம்ல? அரசு வேலையில் இருந்துக்கிட்டு அரசு வேலையில் இருக்கணுன்ற ஒரே தைரியத்தில் வீம்புக்கு வீடு கட்டினா என்ன ஆகும்? அவர் கொடுத்த டாக்குமெண்ட்டு இன்றைக்கி சிக்கலில் நிற்கிது. சரிங்களா? இந்த மாதிரியான தவறுகளை தான் செய்யாதீங்கன்னு நான் கேட்டுக்கிறேன்.
அந்த மாதிரி போய் நம்ம தகுதிக்கு மீறி வீடு கட்டுறது, நம்ம தகுதிக்கு மீறி ஒரு பொருளை வாங்குறது, நம்ம தகுதிக்கு மீறிய செயல்களை செய்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தகுதி என்னன்றதை சுட்டி காட்டும். இந்த காலகட்டத்தில் முக்கியமாக மீனராசிக்கு தேவை உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் நல்லா தான் இருக்குன்னா பிரச்சனை இல்லை, உடம்புல ஏதும் வந்துடாமல் நீங்கள் பார்த்துக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படுத்தாமல் பார்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு சிம்ம கேது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அது 6ஆம் இடமாக வருதுன்றதுனால வயிற்றில் தான் பாதிப்புகள் வரும். வயிற்றில் ஏதேனும் கட்டி வந்துச்சு, வயிற்றில் வந்து ஒரு ஏதேனும் ஆப்ரேஷன் நடக்குது, குடல் இறக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த காலகட்டம் கொடுக்கும். வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி தடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு இது வரப்போகுதுன்றது உறுதி ஆயிடுச்சு, விஸ்வாச ஆண்டில் இது வராமல் தடுத்துக்கோங்கன்னு அடியேன் கேட்டுக்கிறேன். ஒரு பணிவான ஒரு வேண்டுகோளோடு கேட்டுக்கிறேன். உடம்பில் கவனம் செலுத்துங்க. உடம்புக்கு ஒத்துக்காத உணவுகளை எடுத்துக்காதீங்க. இயற்கையிலேயே இதெல்லாம் சரி பண்ண முடியுமோ அந்த முறைகளை சரிப்படுத்துங்க. இதுக்காக ஹாஸ்பிட்டல் போய் அதை செலவு பண்ணு இது செலவு பண்ணுன்ற செலவுகள் வேண்டாம். இயற்கை முறையிலையும் குணப்படுத்தலாம். அதுக்கான வழிமுறைகளை பாருங்கள். ஸோ இதுதான் மீனராசிக்கான பலன்கள். நெகட்டிவான பலன்கள் இருக்குது, இல்லைன்னு நம்ம மறுக்கலை. 50-50 அப்படின்ற ஒரு அமைப்பு தான். 100க்கு 100 நல்லா இருக்குன்னு நம்ம சொல்ல, 100க்கு 100 நெகட்டிவாக இருக்குன்னு நம்ம சொல்ல. 50% நல்ல பலன்னா 50% நெகட்டிவான பலன். அதை தீர்ப்பதற்கான வழியும் சொல்லியிருக்கோம். இன்னமும் தீர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, மீன ராசின்றது நீர் ராசி. நீர் ராசிங்களா, ஸ்ரீரங்கம் ரங்கநாதருடைய வழிபாடு தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான வழிபாடு. மீன ராசிக்கு துன்பம் வருது அப்படின்னா ரங்கநாதரையோ அல்லது திருப்பதி பெருமாளையோ போய் வழிபாடு பண்ணுங்கள். எல்லளவு கூட உங்களுக்கு கஷ்டம் கிட்ட வராது. மீனராசிக்காரங்க இப்போ குறிப்பாக மரண பயத்தில் இருப்பாங்க இந்த விசுவாச இடத்துல. அதெல்லாம் ஒன்றும் வராதுங்க. உங்கள் சுயஜாதகம் அலோவ் பண்ணாமல் எப்படி மரணம் வரும்? உடல் ஆரோக்கியம் கேடும்? அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் பயப்படாதீங்க. ஒரு பயமுறுத்துறது தான் இருக்க தான் செய்யும். அது கிரக நிலைகளை ஒட்டி அப்படி தான் வரும். ஆனால் மரண பயம்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா, அதெல்லாம் கூடுதலான பயம். அது தேவையில்லாத ஒரு விஷயம். இருக்கிறதுலையே இந்த காலகட்டத்தில் அதிகபட்ச பயத்தில் இருக்கிறது நீங்கள் தாங்க. அது தேவையில்லாத பயம் நான் சொல்கிறேன். ஒன்று கடன் பயம், இல்லைன்னா நோய் பயம், ஏதேனும் ஒரு பயத்தை கொடுக்கும். நீங்கள் ரங்கநாதரையோ அல்லது திருப்பதி பெருமாளையோ வழிபாடு செய்யும்போது, அது ஒரு ஏகாதசி திதியிலையோ அல்லது உத்திரட்டாதி நட்சத்திரத்திலையோ நீங்கள் போய் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் இறைவன் ஒதுக்கி கொடுப்பார் அப்படின்ற உறுதிமொழியை கொடுத்து நம்ம இந்த வீடியோவை நிறைவு செய்வோம். நன்றியும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.